ஹலோ கைஸ், சிம்பிளா இன்றைக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சைக்கிளில் கேரளா வச்சுக்கிறாங்களா காக்க எப்படி இருக்கு கண்ணாடி ராஜா பகவத்த மாதிரி இருக்கா முடியெல்லாம் கிளஞ்சிருக்கு. இப்போ உங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இவர் தான் வந்து நம்மளோட தம்பி. நம்ம சேனலுக்காக புதுசாக ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இவர் வந்து இனிவரும் வீடியோக்களில் இவர் நம்ம கூட சேர்ந்து பயணிப்பாருன்னு நினைக்கிறேன். சைக்கிள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஹேண்ட்ஸ் வண்டி தான், பட் வந்து நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. டுவெல் டிஸ்க்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய வண்டி வாங்கும்போது இந்த ஃபோட்டோ இது. இதுக்கப்புறம் வண்டியை பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம வந்து மட்காட்டு, சீட் கவரு, வாட்டர் கேன் ஹோல்டரு, பெல்லு, லாக்கு, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வண்டிக்கு ஆட் பண்ணியிருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இங்கே சவுதியில் வந்து ஒரு 310 ரியால் வருது, 310 ரியால் செகண்ட் ஹேண்ட்ஸில் தான் வாங்கியிருக்கோம். ஒரு நல்ல வண்டி, நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. வந்து வரும் காலங்களில் வந்து நம்ம பாக்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தம்பிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல பேரை வைக்கணும். நீங்களாம் பார்த்து ஒரு நல்ல பேராக சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக தம்பிக்கு பேர் வச்சிருவோம். எப்பயுமே நம்ம தம்பி மைதின் இருப்பாப்புல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி புது தம்பியை கூட்டிகிட்டு எப்படி கிளம்புவோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எங்கே எவ்வளோ வேகமாக காலையிலே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. வண்டியில் விளாக் எதுவுமே பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு விளாகை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கள்லாம் இல்லாமல் தனியாக இன்றைக்கி ஒரு விளாகு. எங்கே போகிறோன்னு பார்த்தா, ஆல்ரெடி நம்ம ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட் வீடியோ போட்டிருப்போம். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அந்த என்ட்ரன்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சரியாக கவர் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ சரி, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நல்லா இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்ம சைக்கிள்லேயே இங்கேருந்து நம்ம ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. அது அந்த சைடில் வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது, அதில் போகலாம். நான் சரி உங்களுக்கு ஏரியாவெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நல்லாயிருக்கும், ரோடு பாதையெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும், சைட்லலாம் செடியெல்லாம் வச்சு. ஸோ உங்கள்கிட்ட காட்டிட்டு அப்படியே சைக்கிளில் அப்படியே பொறுமையாக கிளம்பியாச்சு. கடை கிட்ட வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் கடை வந்துடும். அப்படியே கடந்து போய் கொண்டு இருக்கும்போது அந்த பெட்ரோல் பங்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பெட்ரோல் பங்கு ரைட்டில் தான் இந்த கார் வருது பாருங்கள், இதுக்குள்ளே தான் நம்ம ரூம் இருக்குது. கொஞ்சம் உள்ளே போகணும். காலையில் இப்போ கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 மணி இருக்கும், 7:30 8 மணி இருக்கும். காலையிலேயே வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி ரோட்டையும் கிராஸ் பண்ண முடியல, சரியான டிராஃபிக், வண்டி போய்கிட்டே இருக்குது சர்றன்னு. இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி பிரேக் டவுன் போல், பேட்டரியை வந்து சார்ஜ் போட்டு என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க, என்னன்னு தெரியல. சரி, நம்ம அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணி ரோட்டை கிராஸ் பண்ணுவோம். நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக இங்கே தான் நிற்கணும், ரோட்டை கிராஸ் பண்ண பாடில்லை. ஆனால் இங்கே ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணி ஓடிடலாம். கைப்புள்ள ஓடிடுறா அப்படிங்கிற மாதிரி கிளம்பியாச்சு. இது பாருங்க, சரியான மேடான ஒரு இது. அதிலே வண்டி ஏற்றி வண்டியை கொண்டு வந்து பார்க்கிங்கில் போட்டாச்சு. போட்டுட்டு சைக்கிளை பூட்டிடணும். ஏன்னு கேட்டால் பையப்புள்ள பலன்னு இருக்கான் வேறு தம்பி, எவனா தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ வாங்க கடைக்குள்ளே போவோம். இதுதான் கடையோட என்ட்ரன்ஸ். உள்ள கடையை பார்த்தீங்களா இப்படி வேறு லெவலில் இருக்கா. அப்படியே உள்ளே போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு தொடங்குவோம். நண்பர்கள் இல்லாமல் சாப்பாடு ஒன்றும் எடுக்கலை, சும்மா ஒரு தோசையும் ஒரு வடையும் சாப்பிட்டு வந்தாச்சு. அப்படியே கையை கழுவியாச்சு, டிஷ்யூவில் கையை தொடச்சிட்டு அப்படியே ஒரு நல்ல சேராக பார்த்து போகிறோமா போய் உட்காருவோம். சரி வாங்க, கண்ணாடியை போட்டு பார்த்தோம். அந்த கண்ணாடிக்கே பிடிக்கல போல், ஒன்றுமே சரியாக தெரியல. ஸோ ஒரு இடமா பார்த்து அன்றைக்கி வந்த இடத்துலையே உட்காந்தாச்சு கரெக்டாக. தம்பிகிட்ட வந்து என்ன வேணும்னு சாப்பிட்றதுக்கு ஆர்டரை சொல்லியாச்சு. தம்பியும் ஒரு வழியாக வந்து தோசையை வந்து கொண்டு வந்துட்டார். அம்மா தோசை வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு, வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். தோசையில் உள்ள ஹோல்லாம் தெரியுது அந்த பக்கம் இருக்கிற மாதிரி, அந்த அளவுக்கு கிறிஸ்பாக இருந்துச்சு, நல்லா ரொம்ப கிறிஸ்பியாக இருந்துச்சு தோசை. நல்லா தோசையை அப்படியே மடித்து பிளேட்டுக்குள்ளே வச்சு அமுக்கி தோசையை வந்து நாக் அவுட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு போய் ஹேண்ட் வாஷ் பண்ணுவோம். சைடில் பாருங்கள் புரோட்டெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க சூடாக. ஹேண்ட் வாஷை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தான் கண்ணாடி சரியாக தெரியல, ஸோ இப்போயாச்சும் தெரியுதான்னு சொல்லிட்டு போட்டோம், பார்த்தா கீழே என்னமோ விழுந்துருச்சு. கண்ணாடியை போட்டு பார்த்தா இப்பயும் தெரியல சரியாக. என்னடா அது கண்ணாடிக்கு வந்த கொடுமைன்னு சொல்லிட்டு கண்ணாடியை கழட்டி பாக்கெட்டில் வச்சுட்டு மறுபடியும் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன். காஃபி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், டேபிளில் காஃபி இருக்குது. காஃபியை குடிச்சிட்டு அப்படியே இடத்த காலி பண்ணுறதுக்கான நேரம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இதுதான் வந்து இன்றைக்கான குட்டி தண்ணியை பொறுமையாக குடிச்சிட்டு அப்படியே தண்ணியை குடிக்க முடியல, பாதியை வச்சாச்சு. சரி காஃபியை குடிப்போன்னு சொல்லிட்டு காஃபி நல்லாவே இருந்துச்சு. காஃபி ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். காஃபி ஒரு கீ ரோஸ்ட்டு, ஒரு வடை, ஒரு பரோட்டா, ஒரு வெள்ளை குப்பி, ஒரு காஃபி. 9 இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஃப்ரண்ட் வியூவு. இந்த ரெஸ்டாரண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிஸ்மத் ரெஸ்டாரண்ட். எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து அல் ரயான் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஓகே, சாப்பிட்டு அப்படியே வண்டியை திருப்பிட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. வாங்க அப்படியே வீடியோ சைக்கிள் ஓட்டிகிட்டு கண்டினியூ பண்ணுவோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் நம்ம போகிற டிஸ்டன்ஸு. இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஷார்ட்கட்லாம் இருக்குது, இருந்தாலும் நம்ம வந்து அதெல்லாம் யூஸ் பண்ணல. சரி உங்களுக்கு அப்படியே ஏரியாவெலாம் காட்டிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் அப்படியே ஒரு லாங் ட்ரைவ். இந்த கடைசியில் தெரியுது பாருங்கள், அங்கே தான் ஒரு யூட்டன் இருக்குது. அந்த யூட்டனில் இங்கேருந்து அப்படியே சைக்கிள் எடுத்துகிட்டு கடைசியில் கண்ணாடி பக்கத்தில் இருக்கிறத மறந்தாச்சு. கண்ணாடி போட்டோம் வெயில் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சைக்கிள் அழுத்த தொடங்கியாச்சு. ஓகே, இப்போ ஃப்ரீயாக இருக்குது. ரோட்டை கிராஸ் பண்ணிடுவோம். இங்கே ரோட்டிலலாம் கொஞ்சம் போகும்போது கொஞ்சம் பார்த்து போகணும். எல்லாம் வண்டியில் வரவங்க எல்லாம் சொல்லிட்டு ரொம்ப வேகமாக தான் வருவாங்க. நம்ம தான் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ரோட்டெல்லாம் கிராஸ் பண்ணணும். சாலை விதிமுறைகளை மதிப்போம், விபத்துகளை தவிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எதிர்த்தாப்பில் தெரிகிற வெஜிடபிள் ஷாப் ஆப்போசிட்டில் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து ரைட் சைடில் அது வந்து காய்கறி கடை, ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். நம்ம ஊரில் அந்த ரோட்டு கடை போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த இடத்துல பர்மனெண்ட்டாகவே இருக்கும். ரொம்ப வருஷமாக இருக்குது அந்த இடத்துல கடை. பார்ப்போம், மேபி நெக்ஸ்ட் டைம் கிடச்சிச்சின்னா அந்த வெஜிடபிள் ஷாப்பை வந்து ஒரு விசிட் பண்ணுவோம், ஒரு விளாக் பண்ணுவோம். என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் ஃப்யூச்சரில். அப்படியே இந்த இணலில் வந்து சைக்கிளை ஓட்டும்போது அப்போ தான் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. மொட்டை வெயிலில் ஓட்டிகிட்டு பாருங்கள், இந்த கடைசி வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து மரம் வச்சுருப்பாங்க. போகிற மாதிரி பாருங்கள், அந்த பஸ்ஸை கவனிக்கவே இல்லை. நம்ம பாட்டுக்கு போகிறான் சால்ட்டாக. அது சர்வீஸ் ரோடு தான், அதில் எவ்வளோ ஸ்பீடாக போகிறான் பாருங்கள். பார்த்திங்கன்னா ரோடு ஆஃப் ரோடு மாதிரி இருக்கும் டிரைவிங்லாம். இந்த ஏரியாவில் கொஞ்சம் அடிக்கடி வண்டி போகிறதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்குது இங்கே, அதனால் அப்படி இருக்கும். வேறு லெவலில் வண்டியை ஓட்டிட்டு டெய்லி இந்த மாதிரி சைக்கிள் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். நீங்கள் உடம்பு ரிலாக்ஸாக இருக்கும். பயப்புள்ள எவ்வளோ அசால்ட்டாக போகிறான் பாருங்கள். விசில் அடித்தோம், நம்ம பெல் அடித்தோம் நவராமல். காலையிலே பூனை குருவி காக்கா சத்தமாக கேட்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மைண்டுக்கு. ஓகே கேஸ், ஒரு வழியாக அப்படியே ஊரை ஃபுல்லாக சுற்றிட்டு அப்படியே நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் தூரத்தில் நம்ம ரூமை வந்து போகிறோம். ஆமாம், அப்படியே பார்த்தா எதிர்த்தாப்புல என்னடா ஒரு தெரிஞ்ச கார் வர மாதிரியே இருக்கு அப்படின்னு பார்த்தா தூரத்தில் பார்த்தா நம்ம பாய் இங்கே ஹார்ன் அடிக்கிறாரு. பார்த்துட்டு பாய்க்கு ஒரு ஹாயாக சொல்லிட்டு அப்படியே ரூமுக்குள்ளே கிளம்புவோம். ஒரு வழியாக நம்ம ரூமுக்கும் வந்தாச்சு. தம்பியை சேஃபாக அவனோட இடத்துல தம்பியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே மேலே போய் ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். திட்டாச்சும் போங்க கமெண்டில். ஓகேவா? ஓகே காய்ஸ், வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு லொக்கேஷனில் மீண்டும் சந்திப்போம். தற்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆசிப்.
நன்றி, வணக்கம்.